ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் அபி ஃப்ரம் வெப்டூன் சொசைட்டி. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான நியூ மன்வா தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். அப்படியே இந்த ஜியோனோட பாஸ்டர் தான் காட்டுறாங்க. அங்கே அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவ அப்படியே அந்த பனியில் விளாண்டு நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவ விளாட்றத பார்த்து அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, பாத்தியா அவளுக்கு இந்த பனியில் விளாட்றதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது போல். அப்போ அவங்க அம்மா சொல்லிக்கிருக்காங்க, ஏய் பார்த்து விளாடு, கீழே கீழே விழுந்த ஏதோ அடிப்படை அதிக வாய்ப்பு இருக்குன்னு. அப்படி சொல்லி முடிக்கிறக்குள்ள அப்போவே அவள் தட்டி கீழே விழுந்துட்டா. கீழே விழுந்து அவள் அப்படியே அழுதுகிட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் தான் சொன்னேன்ல, இப்போ பாத்தியா, சரி விடு, எந்திரி. எப்பயுமே நம்ம கீழே விழுந்தா நம்ம ஓனாக தான் எந்திரிக்க ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தூக்காமல் கூட அவளுக்கு ஆறுதல் சொல்லிக்கிருக்காங்க. அவள் அப்படியே எந்திரி எந்திரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வயசு கேட்டோன்னே ஜியோலான் அப்படியே கண்ணை முழிக்கிறா. பார்த்தா அவளை அப்படியே கட்டி வச்சுருக்கானுங்க. முன்னாடி அவளை கடத்திட்டு வந்த அந்த மொட்டையன் அப்படியே நிற்கிறான். அவன் பார்க்கவே டெரரா ஒரு ஸ்வாடை வச்சு நிற்கிறான். இவளுக்கு தெரிஞ்சிச்சு, என்னது இவனை பார்க்க நான் கொண்ட அவனை மாதிரியே இருக்கானேன்னு. அப்போ அவனும் சரி, அவன் கேங்கில் இருந்த எல்லாரோட கண்ணு ரெட் கலராக மாறுது. இவளை கொண்டே ஆகணுங்கிற வெறி அவனுங்க கண்ணில் ஓடிக்கிட்டே இருக்கு. சோல் டேக்கிங் செலஸ்டியல் மேடன், நான் என்னோட பிரதரோட டெத்துக்காக உன்னை ரிவெஞ்ச் எடுக்காமல் விடவே மாட்டேன்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் தான் அந்த பிளாக் ஸ்கார்பியனோட லீடர் சாங்டாக். இந்த பிளாக் ஸ்கார்பியன் கேங்குங்கிறது கொலை கொள்ளை இப்படின்னு தேவையில்லாத வேலை செய்கிற ஒரு குரூப் தான். அந்த வில்லேஜில் அந்த க்ரைம் எல்லாத்தையும் பண்ணதும் நாங்கள் தான். இருந்தாலும் நீ கொண்டியே என்னோட பிரதர், அவன் இந்த கேங்கில் ஒரு வாய்ஸ் லீடர், அவனை நீ கொண்டிருக்கவே கூடாது. இவன் அப்படி வச்சுட்ருக்கா. என்னது இந்த கும்பலோட தலைவனும் அந்த வாய்ஸ் லீடரும் அவனுங்க பிரதர்ஸ்னு நான் எதிர்பார்க்க கூட இல்லை. நான் ரொம்பவே கவன குறைச்சலாக இருந்துட்டேன். நான் எப்பயுமே இந்த அளவுக்கு அசால்ட்டாக இருக்கவே மாட்டேன். இப்போ அந்த சாபிகாங்க பற்றி யோசிச்சுட்டு இருந்தனால ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அவள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா, எனக்கு தெரிஞ்சு அந்த டீமன் ஸ்பிரிட் கல்ட் அதை பற்றி தெரிஞ்ச நியூஸ்னால தான் நான் இவ்வளோ அசால்ட்டாக இருந்துட்டேன்னு நினைக்கிறேன். என்னோட மொத்த ஃபோக்கஸும் அந்த நியூஸ் உண்மையான்னு மட்டும் தெரிஞ்சுக்க தான் ஆசையாக இருந்துச்சு. இங்கே இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், நான் கேள்விப்பட்டேன் என்னோட எங்கர் பிரதரை கொண்டது நீந்தானே, அவனை எப்படி கொண்ட? உன் அழகை காட்டி மயக்கி நீ அப்படித்தான் கொண்டிருக்கணும். நேருக்கு நேரம் நின்றுருந்தா அவனை நீ கொண்டிருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, அங்கே செத்து கிடந்த என்னோட எல்லா ஆளையும் பார்த்தேன். நீ எப்படிப்பட்ட மார்ஷியல் ஆர்ட்ஸை யூஸ் பண்ணன்னு முதற்கொண்டு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லை, உன்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸை பார்க்க எனக்கு கொஞ்சம் இம்ப்ரெசிவாக தான் இருந்துச்சு. ஏதோ நல்ல ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்று வச்சுருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அதை கேட்ட அவ கடுப்பில் கத்திக்கிருக்கா, டேய் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காத, உன்னால் என்னை எதுவுமே பண்ண முடியாது. என்ன உன் பிரதருக்கு நடந்த சாவை பற்றி என்கிட்ட கேட்குறது இல்லாமல் என்னையே பழிவாங்கலாம்னு நினச்சிக்க தெரியா? உன்னால் அது என்றைக்குமே முடியாதுடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ ஆரம்பத்துலேருந்தே என்னை இப்படித்தான் பண்ணுவேன்னு தெரிஞ்சே நீ கடத்திருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இதான உன்னோட இன்டென்ட். இதனால தான் என்னை இன்னும் கொல்லாமல் வச்சிருக்கியா? அதுக்கு அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். எல்லாம் தெரிஞ்சிருச்சா? பட் உன்னை கொல்லாமல் விட்டுருவேன்னு மட்டும் நீ நினைக்காத. கண்டிப்பாக உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கிட்டு அவளோட முடியை பிடிச்சி அப்படி தூக்கிட்டு இருக்கான். இங்கே பாரு, நீ எப்படி என் பிரதரை கொண்டான்னு தெரியாது, பட் உன் தலையை வெட்டி இங்கேயே உன்னை துடிக்க துடிக்க கொல்ல போகிறேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே என் ஃபேஸை கிட்டே கொண்டு வந்துருக்கான். சோல் டேக்கிங் செலஸ்டியல் மேடன், நீ யூஸ் பண்ணுற அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் உண்மையாகவே அந்த டீமன் ஸ்பிரிட் கல்ட்டோட சேமாக இருக்க மாதிரி இருக்குது. நீ எப்படியெல்லாம் என் பிரதரை என்ஜாய் பண்ணி கொண்டியோ அதே மாதிரி உன்னை என்ஜாய் பண்ணி கொண்டு அந்த ஹெவனுக்கே உன்னை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அஃப்கோர்ஸ் உன்னை இதுக்கு மேலே விட போகிறதில்லைன்னு சொல்லிட்டு அவன் ஷோல்டரில் இருந்த ஸ்வாடையும் எடுக்கிறான். இப்போ உன் கை ரெண்டையும் ஃபஸ்ட்டு நான் வெட்டுறேன். இதை வச்சு தானே என் பிரதரோட இன்னர் எனர்ஜி எல்லாத்தையும் உறிஞ்சினேன். இங்கிட்டு மற்றவனுங்கள்லாம் பார்த்துக்கிருக்கானுங்க. கண்டிப்பாக உன்னை கொண்டா என் சபார்டினேட்ஸ் எல்லாருமே சாட்டிஸ்ஃபை ஆடுவானுங்க. அது மட்டும் இல்லை, உன்னோட ஸ்கின் கை கால் எல்லாத்தையும் பிரித்து நாங்கள் இன்றைக்கி சாப்பிட போகிறோம்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னை கொண்டு நாங்கள் சாப்பிட்றனால
என் பிரதரோட ஆத்மா சாந்தி அடையும்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கு அவசரா என்னடா இப்படியெல்லாம் பண்ணுறது தான் நீ ரிவெஞ்சுன்னு சொல்லிக்கிட்டியா? டேமிட், நான் ஃபைனலாக அந்த டீமானி கல்ட்டு பற்றி நியூஸை இப்போ தான் கேள்விப்பட்டேன். பட் அந்த பேஸ்டர்ஸை நான் இன்னும் கண்ணில் கூட பார்க்கல. என்னோட ரிவெஞ்ச் இன்னும் முடியவே இல்லை. அதுக்குள்ளே இவன் கையில் செத்துருவன் போலேன்னு அவன் திங்க் பண்ணிக்கிருக்கா. சரி, ஓகே. அவன் கடுப்பில் அப்படியே அவளோட கையை வெட்ட ஸ்வாடை மேலே தூக்கிட்டு இருக்கான். அப்போ கூட நான் ரொம்பவே கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். என்னோட ரிவெஞ்சை நான் எப்படி தான் எடுக்கிறதுன்னு. இங்கே மற்ற எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்கானுங்க. பாஸ், டக்குன்னு அவன் கையை ஸ்லைஸ் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் போச்சு, அவள் எப்படியா தப்பிக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம அவள் கையை வெட்டி ஃபன் பண்ணுறோம்னு. இங்கே பார்த்தா அந்த கத்திக்கிட்டு இருந்தவன் கை தான் துண்டா வந்து விழுகுது. பார்த்தா ஹீரோட என்ட்ரி தான். இங்கிட்டு ஜியோலோனுக்கு ஷாக்கு, இங்கிட்டு அந்த சாங்டாங்க்கு ஷாக்கு. என்ன நடந்துச்சுன்னு ஹீரோட ஆரா கண்டினியூஸாக ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. சுற்றி இருக்க அவனோட சபார்டினேட்ஸ் எல்லாருமே ஹீரோவை பார்த்துக்கிட்டே இருக்கானுங்க. என்னது இவன் ஷாக்கில் கேட்குறா, இன்ஸ்பெக்டர் சாபிகாங் நீங்களா? அவள் பார்த்து சரியான ஷாக்கு. என்னன்னு பார்த்தா ஹீரோ கொலை வெறியில் வந்திருக்கான். அவனோட ஆரா கண்டினியூஸாக ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. டேய், நீ யாருடா, எங்கே இப்படி வந்தான்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஹீரோ அட்டாக் பண்ண போயிட்டு இருக்கான். ஹீரோ அசால்ட்டு அப்படின்ட்டு இருக்கான். அப்படியே ஹீரோ ஹேஸ்டல்னு ஒரு அட்டாக்கை போட்டு அழகாக அவன் கிட்டே வந்துட்டான். என்ன தைரியம் இருந்தா என்ன வெட்ட வந்திருப்பான்னு அவன் கழுத்தை பிடிச்சி அப்படியே நெரிச்சுக்கிட்டு இருக்கான். நான் யாருன்னு தெரியாமல் என்ன தைரியம். ஹீரோ அப்படியே அவனோட எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி ஒரு அட்டாக்கை போட்டுக்கிருக்கான் பல்ல கடிச்சுக்கிட்டு. நான் கிட்டத்தட்ட 100 இயர்ஸ்க்கு மேலே இந்த மேஜிக்கை நான் நல்லாவே கற்று வச்சுருக்கேன்டா. லைட்னிங் ஷாக்குன்னு அவன் அட்டாக்கை போடுறான். அவன் உடம்பு ஃபுல்லாக அப்படியே கருகிக்கிட்டு இருக்கு. இங்கிட்டு அவன் மேலே எறிகிற லைட்டை பார்த்து சாங்டாங்கும் சரி, அவன் சபார்டினேட்ஸ்க்கும் சரி சரியான ஷாக்கு. இங்கிட்டு ஷியோரானே ஷாக்கில் பார்த்துக்கிருக்கா. கொஞ்சம் நேரம் சென்று அந்த அட்டாக் முடிஞ்ச பிறகு தான் தெரியுது அவன் பாடி எல்லாம் கருகி அப்படியே உருகி ஓடிக்கிட்டு இருக்கு. இவனுக்கு ஷாக்கு. டீ, என்னடா அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான்? லைட்டிங் போல்ட் அட்டாக்கா? இது என்ன மாதிரியான அட்டாக்கடா இது? அப்போ சாங்டாங் சொல்லிக்கிட்டு இருக்கான், டேய் முட்டா பயிர்களா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பின்னாடி நின்று வேடிக்கையாக பார்க்குறீங்க, போய் கொள்ளுங்கடான்னு. இங்கே மொத்த பயிலும் ஹீரோவை அட்டாக் பண்ண வந்துக்கிருக்கானுங்க. அப்போ கூட ஹீரோ அவனை இன்னும் கையில் தான் வச்சுருக்கான். அடுத்த செகண்ட் அவனை கீழே தூக்கி போட்டு பிளிங்க் மேஜிக்கை யூஸ் பண்ணுறான். இங்கே வந்தவனுக்கு ஷாக்கு, எங்கடா அவன் காணாமல் போயிட்டான்னு பார்த்தா ஹீரோ அவனுக்கு பின்னாடி நின்று அப்போ ஒரு மேஜிக் எடுத்துக்கிருக்கான். ஏர் பஸ்ட்னு போட்ட பொருள அவன் தலை இருந்த இடமே இல்லை. ரத்தம் 4 மூளைக்கும் தெரிக்குது. அவன் கையில் இருந்த ஸ்வாட் எல்லாத்தையும் அப்படியே போட்டான். அப்படி அவனுங்க பார்த்து முடிக்கிறதுக்குள்ள அடுத்தவங்கிட்ட ஹீரோ போயிட்டான். ஸ்வாடை எடுத்து சும்மா சல்லி சல்லியாக வெட்டி வீசிக்கிட்டு இருக்கான். இங்கிட்டு அப்படி வாங்கியும் பார்த்தாம மற்ற சபார்டினேட்ஸ் வரிசையாக வந்து நின்றுக்கிருக்கானுங்க. ஹீரோ மானா பிளேட் அட்டாக் எடுத்துக்கிருக்கான். அவன் உடம்பெல்லாம் பிங்க் கலராக மின்ன ஆரம்பிச்சிருச்சு. இவனுங்களுக்கு நடுங்கி போச்சு, என்னடா அதுன்னு. ஹீரோ பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆனால் ஹீரோ விடவே இல்லையே. ஓடின எல்லாரையும் விரட்டி விரட்டி வெட்டி துண்டு துண்டாக வெட்டிட்டான். அவனுங்களோட கை கால் தலைன்னு எல்லாம் துண்டு துண்டா கீழே வந்து விழுகுது. இங்கே பார்த்தா ஜியோலோன் பக்கத்தில் எல்லாருமே செத்து கிடக்கானுங்க. மற்றவனுங்கெல்லாம் ப்ளீஸ் என்னை விட்டுருங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. இவளுக்கு சரியான ஷாக்கு. இந்த காய் யார் இது? நான் இப்போ கொஞ்ச நாளாக பார்த்த அந்த இன்ஸ்பெக்டர் சாபிகாங் தான் இவனா? ஹீரோ இங்கே பார்த்தா மாஸ்க் காட்டிக்கிருக்கான், எல்லா பையிலையும் துண்டு துண்டாக வெட்டி. இவளுக்கு நடுங்கியே போச்சு. இங்கிட்டு சாங்டாங் நம்ம ஹீரோ வெட்ட வந்துக்கிருக்கான். சாகுடான்னு சொல்லிட்டு ஹீரோ கழுத்திலே ஒரு அட்டாக்கு. ஆனால் இவன் உறைஞ்சு போய் நிற்கிறான். என்னாச்சுன்னு பார்த்தா அவன் ஸ்வாட்லேயே கிராக் விழுந்துருச்சு. ஹீரோ இங்கே ஸ்டோன் ஸ்கின்னு ஒரு அட்டாக்கை போட்டு அசால்ட்டை கழுத்தில் வந்த அட்டாக்கை அழகாக தடுத்துட்டான். ஹீரோக்கு சரியான கடுப்பு. இங்கே அந்த லீடர் சாங்டாங்க்கு சரியான ஷாக்கு. என்னது என்ஹான்ஸ் டிஃபென்ஸ் எனர்ஜியா? எப்படி அவனால் முடியுதுன்னு அப்படி முடிக்கிறதுக்குள்ள ஹீரோ அவன் தவடையிலே கொடுத்தான். ஒன்று போட்ட போடல, அவ்வளோதான். தலைவன் தரையில் படுத்தபடியே ஆயிட்டான். அவன் வாயிலேருந்துலாம் ரத்தம் தெறிக்குது. அப்படி அவன் லைட்டாக கண்ணு முழிக்கிற நேரத்தில் ஹீரோ காலில் அவனோட அடுத்த அட்டாக்கை ரெடி பண்ணி அவன் ஃபேஸுக்கு நேரம் நிப்பாட்டி வச்சிருக்கான். சாகுடான்னு சொல்லிட்டு ஒரே அழுத்து. அவன் கத்துற சவுண்டு மட்டும்தான் கேட்குது. அப்படியே நைட் டைமில் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் ஒரு பில்டிங்கை தான் கட்டுறாங்க. மேலே பார்த்தா அந்த கூரைக்கு நடுவில் ஒரு ஓட்டை. உள்ளே யார்? நம்ம ஹீரோ தான் குதிச்சு என்ட்ரி ஆகிருக்கான். கீழே
அவனை சுற்றி வெறும் பொணமாக கிடக்கு. அவனை சுற்றி கண்டினியூஸாக ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு சவுண்ட், சாபிகாங். ஹீரோ அப்படியே டெரா திரும்பி பார்க்குறான். பார்த்தா ஜியோலன் ஹீரோவை பார்த்து கத்தி நீட்டிக்கிட்டு அப்படியே பயத்தோடு நிற்கிறா. நீ யாரு, நீ எப்படி இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து கேட்டுக்கிருக்கா. அதை கேட்டோன்னே ஹீரோ கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு, ஓ இன்ஸ்பெக்டர் நீங்களா, எனக்கு இப்போ தான் ரிலீஃபாக இருக்குது, நீங்கள் சேஃபாக இருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படி காமெடி பீஸ் மாதிரி பேச மாற்றிட்டான். அதுவா, நம்ம மீட் பண்ணுறோம்னு சொன்னமே அந்த இடம், அதுக்கு நீங்கள் வராதனால நான் ரொம்பவே கவலைப்பட்டேன் தெரியுமா. அதுக்காகத்தான் உங்களை தேடாத இடமே கிடையாது. எப்படி என்னோட ட்ராக்கிங் ஸ்கில் நல்லா இருக்குல்ல, உங்களை ஒரு வழியாக கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவ இன்னும் ஹீரோ சைடு கத்தி நீட்ட வேண்டி தான் இருக்கா. நீ சொல்கிறத என்னால் எப்படி நம்ப முடியும்னு ஹீரோ மூச்சு இழுத்து விட்டு, ஆமாம் ஆமாம் இனி ஒரு வழியே கிடையாது. இவளை என்னோட ஒரிஜினல் பிளான் என்ன, இவளை கண்ட்ரோல் பண்ணி இவளை வச்சு அந்த டெரண்டை நான் டிஃபீட் பண்ண நினச்சேன். பட் நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் இப்போ ஃபெயில்டாக போச்சு. இப்போ அந்த குகைக்கும் அவளை கூட்டிகிட்டு போக முடியாது. இப்போ என்ன பண்ணலாம், அவன் கீழே கிடக்கிற பணத்தை எல்லாத்தையும் பார்த்துக்கிருக்கான். சரி ஓகே, இது ஒரு சரியான டைமே கிடையாது. சீலோனை எப்படி என் வழிக்கு கொண்டு வரதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. சரி ஓகே, இப்போ என்ன செய்கிறது, இவளை அப்படியே விட்டுட்டும் போக முடியாது. சரி ஓகே, இவ இன்னும் அந்த கத்தி இறக்குற மாதிரி இல்லை, ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கா. இந்த சீலோனை என்னால் விட்டுட்டும் போக முடியாது, வேறு ஆப்ஷனும் இல்லை. ரீசன் ஆபியோஸா, நான் அந்த டீமன் கிங்க்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த வாரில் இவ தான் ஒரு இம்பார்ட்டண்டான ரோலை ப்ளே பண்ணவே போகிறா. இவளை என்னால் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. இவளோட எக்ஸிஸ்டன்ஸ் அந்த டீமன் கிங் டெரண்ட், அவன் கூட நான் ஃபைட் போட்ட எல்லா எக்ஸ்பீரியன்ஸை வச்சு பார்த்ததில் என்னால் இவளோட ஹெல்ப் இல்லாமல் அவனை கொல்லவே முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிறது அந்த நலிஃபிகேஷன் பேரியர், அதை யாராலையும் அவளை சீக்கிரம் அட்டாக் பண்ணி உடைக்கவே முடியாது, இன்க்ளூடிங் இவ ஒரு ஆளை தவிர. வேற எந்த ஒரு அட்டாக்கை வச்சிருந்தாலும் அது எல்லாம் மீனிங்லெஸ்ஸாக தான் போகும். ஆனால் அதுக்கு எனக்கு ஒரு வழி தெரியும். என்னோட லைஃப் டைம் முழுக்க அவங்ககிட்ட ஃபைட் போட்ட அனுபவத்தில் சொல்கிறேன், அவனோட பேரியரை உடைக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் இந்த ஜியோலன் மட்டும்தான். ஏன்னா இவரோட சக்திங்கிறது எனிமீஸோட எனர்ஜிஸ் எல்லாத்தையும் தொடுறது மூலமாகவே அப்சர்வ் பண்ண முடியும். அப்படின்னா அவனை ஈஸியாக அந்த பேரியரையும் உடைக்க முடியும், நான் அவனை ஈஸியாக கொல்லவும் முடியும். இவளால் எந்த ஒரு மேஜிக்காக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பவராக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி ஈஸியாக டெஸ்ட்ராய் பண்ணவே முடியும். ஹீரோ ஒரு மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். என்ன இருந்தாலும் சரி, இந்த டெரண்டோட நலிஃபிகேஷன் பேரியரை இவளை வச்சு மட்டும்தான் உடைக்கணும். ஆனால் இவளுக்கு ஸ்கில் இன்னும் டெவலப் ஆகவே இல்லை. இவளோட ஸ்கில்லையும் நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். இவளோட பவரையும் நான் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். இல்லை அவனுக்கு முன்னாடி வெறும் தூசி மாதிரி தான் போயிடுவோம்னு சொல்லிட்டு ஹீரோ திங்க் பண்ணியிருக்கான். சரி ஓகே, இப்படியே எல்லாம் கைமீறி போச்சு, என்னால் அவளை என்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ ஸ்வாடை இன்னும் இழுத்து பிடிச்சிருக்கான். அவள் பார்த்துக்கிருக்கா, என்ன இவன் அட்டாக் பண்ண போகிறானான்னு. ஏய் நிப்பாட்டுன்னு சொல்லி இவன் கத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோ கையில் அவனோட ஸ்வாட் எடுத்துக்கிருக்கான். நீ மட்டும் மூவ் பண்ண, உன்னை கண்டிப்பாக நான் கொல்லுவேன் சாப்பிக்காங்கன்னு அவள் கத்திக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோக்கு வர்றதெல்லாம் பாஸ்டில் இருக்க அந்த மெமரிஸ் வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே ஜியோலன் கத்திக்கிட்டு இருக்கா, சாபிகாங் சாபிகாங்னு. நான் கத்துறது கேட்குதா, நீ ஆன்சர் பண்ணுன்னு. பார்த்தா ஹீரோவும் மடியில் படுத்துக்கிட்டு கதறி இருக்கான் வழியில். அவன் உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அப்படி அவன் நடுங்கி இருக்கப்போ கூட அவகிட்ட ஏதோ சொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். இங்கே பார்த்தா அந்த ஜெயிலுக்கு வெளியே நின்று அந்த 2 மான்ஸ்டர்ஸ் இன்னும் பேசிக்கிருக்கு. பாத்தியா, அவன் இன்னும் தாக்கு பிடிச்சிருக்கான்டா. இங்கே அந்த ஆக்டோபஸ் மாதிரி இருக்க மான்ஸ்டர் சொல்லிக்கிருக்கு, பரவாயில்ல இவனோட பாடி அவனால் தாங்கவே முடியாத அளவுக்கு, அதுவும் துண்டு துண்டாக கிழிகிற அளவுக்கு பவரை அவனுக்குள்ளே அனுப்பியிருக்கோம். அவன் இப்போ அந்த வேதனையில் துடிச்சு துடிச்சு எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் அவனோட மன உறுதியை பார்த்தியா, எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குடா. அவன் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கான். பட் இதெல்லாம் கொஞ்ச நேரம் மட்டும்தான். ஏன்னா எந்த ஒரு மனுஷனும் தாங்கக்கூடிய அளவு இந்த டீமானிக் எனர்ஜி நம்ம அனுப்பவே இல்லை. இவன் உயிர் பிழைக்க வாய்ப்பே கிடையாது. இருந்தாலும் பக்கத்தில் இருக்க அந்த மான்ஸ்டர் சொல்லிக்கிருக்கு, இருந்தாலும் இப்படிப்பட்ட
ஒருத்தனை டெஸ்ட் சப்ஜெக்டை நம்ம அப்படி சாக விடணுமா? அதுக்கு பக்கத்தில் இருக்க மனுஷன் சொல்லியிருக்கு. அதெல்லாம் எனக்கு ஒரு கவலையும் கிடையாது. ஏன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் கிடச்ச டேட்டா எல்லாத்தையும் நான் ஆல்ரெடி கேதர் பண்ணிட்டேன். அதனால இவனுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஒருவேளை அவன் உயிரோட தப்பிச்சா நம்மளுக்கு தானே சேவ் பண்ண போகிறான். அதனால பிரச்சனையே கிடையாது. இங்கிட்டு ஹீரோ வாயிலேருந்து ரத்தமாக கக்கிட்டு இருக்கான். இங்கே ஷியோலனுக்கு ஷாக்கு. என்ன ஆயிட்டு இருக்கு? இவனை வச்சு எக்கச்சக்கமான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணானுங்க. அது எல்லாம் சேர்ந்து எனக்கு தெரிஞ்சு இவன் உடம்புல இருக்க இன்டர்னல் எனர்ஜி எல்லாமே ரிஜெக்ஷன் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படியே நடந்துச்சு, இவன் கண்டிப்பாக செத்துருவான். இவனுங்க உண்மையாகவே இந்த சாபிகாங்க கொல்லத்தான் நினைக்கிறாங்களான்னு சொல்லிட்டு அவள் அப்படி சோகமாக பார்த்துக்கிருக்கா. ஹீரோ என்னத்தான் வழியில் இருந்தாலும் சரி அவள் பேரை சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கான். ஜியோலன் அவள் கேட்டுக்கிருக்கா, சாபிகாங் நான் பக்கத்துலலாம் இருக்க, என்ன சொல்லணுன்னு. அவன் என்னை கொன்று. அதை கேட்டோன்னே அவள் அப்படியே ஷாக்காக பார்த்துக்கிருக்கா. என்னால் இதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது, என்னை கொன்றுன்னு. அதை கேட்டோன்னே அவளுக்கு சரியான கடுப்பு. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? இப்படி ஏன் பேசிக்கிட்டு இருக்க? நீ சாக மாட்ட. நீ என்ன சொன்ன என்கிட்ட? நீ தப்பிச்சு வந்த பிறகு என்னோட ரிவெஞ்சுக்கு நீ ஹெல்ப் பண்ணுறோம் தானே சொன்ன. முதல்ல கான்சிஸ்குவான்னு சொல்லிட்டு அவள் கத்திக்கிட்டு இருக்கா. பட் ஹீரோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. அவனோட பாடியில் இருக்க எல்லா நர்வ்ஸ் எல்லாமே பிரேக் ஆக ஆரம்பிக்குது, ஒன்னோட ஒன்று மோதி. எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நேரத்தில் அவன் சாக அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவள் பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்போ அவளுக்கு ஹீரோட இந்த மெமரிஸ் தான் ஞாபகம் வருது. அவங்க 2 பேர் அந்த ஜெயிலில் கழிச்ச அந்த நாள் எல்லாத்தையும் அவள் பார்த்துட்டு அவள் பேச ஒரு மாதிரி ஆகுது. சாரி சாபிகாங், என்னை மன்னிச்சிருன்னு. கொஞ்சம் நேரண்டு ஹீரோ அப்படியே கண்ணை முடிக்கிறான். என்னாச்சு? நான் எப்படி உயிரோடு இருக்கேன்னு எந்திரிச்சு அவனோட கை எல்லாத்தையும் பார்க்குறான். என்னோடய பாடிக்குள்ளே எனர்ஜி கிளாஸ் கம்ப்ளீட்டாக ஹைட்டில் இருந்துச்சு. இப்போ எப்படி எல்லாம் சரியாச்சு? இந்த வேர்ல்டில் இப்போ என்ன தான் நடந்துக்கிருக்குன்னு ஹீரோ அப்படியே திரும்பி பார்த்தா ஜியோலன் அப்படியே காற்றுல கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டு இருக்கா. என்ன இது ஒர்க் ஆயிடுச்சு போல? ஜியோலன் என்ன ஆகிட்டுருக்கேன்னு சொல்லி அவன் கேட்குறான். ஹீரோக்கு சரியான ஷாக்கு. ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா இதில் நான் சக்சீட் ஆகும்னு எதிர்பார்க்க கூட இல்லை. ஏன்னா எனக்கே இது தெரியாதுன்னு சொல்லிட்டு அவள் சொல்லிக்கிருக்கா. அவள் உடம்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காற்றுல மறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இங்கே ஹீரோ கத்திக்கிட்டே இருக்கான். என்ன பண்ணிட்டேன்னு. ஹீரோ என்னத்தான் அவன் கண்ணு முழிச்சாலும் சரி அவன் பாடியில் கொஞ்சம் கூட எனர்ஜி இல்லை. கீழே அப்படி தரையை குத்திக்கிட்டு கத்திக்கிட்டே இருக்கான். நீ மூவ் பண்ணாத, நீ சாகர நிலைமையிலேருந்து இப்போ தான் பொழைச்சிருக்கடா, அதனால் மூவ் பண்ணாமல் அங்கேயே நில்லுன்னு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே அவளோட கையை அப்படியே பார்க்குறா. பார்த்தா அதுவுமே கொஞ்சம் கொஞ்சமாக எரேஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. நான் இந்த மான்சர்கிட்டனா என்னோடய எபிலிட்டி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. இப்படி தெரிஞ்சிருந்தா நான் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி எப்பயும் நான் பண்ண வேண்டிய வேலை எல்லாத்தையும் பண்ணியிருப்பேன்னு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் அவள் கை மேலே இருக்க எல்லா தோலும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டே வருது. பரவாயில்ல, இப்போ உன் உடம்புல இருக்க எனர்ஜி கிளாஷ் எல்லாமே சரியாயிருச்சு, நான் ஃபெயில்டு ஆகலைன்னு சொல்லிட்டு அவள் பார்த்துக்கிருக்கா. இங்கே ஹீரோவால் அதை ஏற்றுக்கவே முடியலை. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? பைத்தியக்காரி மாதிரி ஏன் இப்படி பேசிக்கிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ இருக்கிறான், ஏன் எனக்காக நீ ஏன் சாகணும்? ஜியோலன் ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு. நான் நீ இப்படி பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுக்கு அவ சொல்கிறா, நீ முன்னாடி சொன்னியே ஞாபகம் இருக்கா? கிவ் அப் பண்ணாமல் உன்னோட ரிவெஞ்சுக்காக வெயிட் பண்ணுன்னா உயிரோடு இருக்கணும்னு சொன்னியே ஞாபகம் இருக்கா? எந்த ஒரு ரியல் மேனும் அவன் கொடுத்த வார்த்தையை காப்பாற்றன்னு சொன்னியே, என்ன உனக்கு ஞாபகம் இல்லையா? ஹீரோ அழுதுகிட்டே சொல்லிக்கிருக்கான், இடியட், நான் உன்னை உயிரோட வைக்கிறக்காகத்தான் உன்னை என்கரேஜ் பண்ணேன் அந்த அளவுக்கு. பட் நீ சாகரக்காகவும் நான் இப்படி பண்ணலைன்னு சொல்லிட்டு ஹீரோ அழுதுகிட்டே இருக்கான். அவ காத்தோட காத்தா மறைஞ்சிக்கிட்டே இருக்கா. சாபிகாங் உயிரோட இரு. நீ எத்தனை நாள் உயிரோட இருந்தாலும் சரி உனக்காக ஒருத்தி இருந்தாங்கிறத மட்டும் நீ மறந்துடாதன்னு சொல்லிட்டு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்படிப்பட்ட ஃபூலிஷான ஒரு உமன் உன் லைஃப்பில் இருந்ததை என்னைக்கும் மறந்துடாதடான்னு சொல்லிக்கிட்டே மறைஞ்சிக்கிட்டு இருக்கா. கடைசியா உன்கிட்ட ஒன்று சொல்லணுக்குள்ள அவ்வளோதான். இப்போ கரண்டாக இருக்க சீனுக்கு வந்தா ஹீரோ அவனோட சோடா வச்சுக்கிருக்கான். இங்கிட்டு அவளுமே அட்டாக் பண்ணுற மாதிரி வந்து நின்றுருக்கா. ஹீரோ மூச்சு இழுத்து விட்டு ஓகேன்னு சொல்லிட்டு ஸ்வாடை அப்படியே கீழே போடுறான். நீ நர்வஸ்லாம் ஆகாத, உன்னை ஹார்ம் பண்ணுற அளவுக்கு எந்த இன்டென்ஷனும் எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். பட் இவன் இன்னும் அந்த நைஃபை கீழே போடவே கிடையாது.
நீ இன்னும் என்ன நம்பலைண்ணா நான் என்ன தான் பண்ணுறதுன்னு ஹீரோ கேட்குறான். அதுக்கு இவ சொல்கிறா, உன்னை நான் எப்படி நம்ப முடியும், நீ எப்படி இங்கே வந்தேன்னு அவன் கேட்குறா. அது மட்டும் இல்லை, நீ ஸ்ட்ரேஞ்சாக ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ணியே, அது எப்படிப்பட்ட மார்ஷியல் ஆர்ட்ஸ், நீ சொல்கிறதெல்லாம் நம்புறக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாதுன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், நான் தான் ஆரம்பத்துலேருந்து சொன்னேன்ல, இந்த டீமானிக் ஸ்பிரிட் கல்ட் அதை பற்றி சொன்ன எதுவுமே பொய் கிடையாதுன்னு ஹீரோ சொல்கிறான். என்ன சொல்கிற, எல்லாம் உண்மையா? அது இருக்கட்டும், உன்னோட உண்மையான ஐடென்டிட்டி தான் என்ன? அதுக்கு ஹீரோ சொல்கிறான், நான் ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிட்டேன், என்னை நம்பு. ஒருவேளை நான் சொல்கிறத இன்னும் நம்பலை, உனக்கு நான் என்னத்தான் காட்டுறதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதுக்கு அவ என்ன சொல்கிற, ஃபஸ்ட்டு நான் உன்னோட ரிவெஞ்சுக்காக அந்த டீமானிக் ஸ்பிரிட் கல்ட்டை எதுக்க நானும் ஹெல்ப் பண்ணுறேன். செகண்டு, நான் உன்னோட அப்சர்ப்ஷன் ஸ்கில் இருக்கே அதை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறேன். உன்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் இன்னும் பவர் இன்க்ரீஸ் ஆக நல்ல வாய்ப்பு இருக்குது. அதை கேட்டு நான் அவனுக்கு ஷாக், என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? தேர்டு, நான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் நான் எடுத்துக்கிறேன். ஓ மேலே எவனோட ஒரு கை கூட படவே படாது. உன்னை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது என்னோட கடமைன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு எக்ஸ்சேஞ்சா எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் வேணும்னு சொல்லிட்டு ஹீரோ கையை கொடுக்குறான். என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த டிராகன் ஸ்ப்ரிங் அகாடமியில் என் சைடு நீ நிற்கணும், அவ்வளோதான். அதை கேட்டோன்னே அவள் அப்படியே ஷாக்காக பார்த்துக்கிருக்கா. இங்கே ஹீரோ சொன்னதை கேட்டதும், என்னது ஓன் சைடா? ஓன் சைடு எப்போ என்னால் நிற்க முடியும்னு சொல்லிட்டு ஜீலன் இன்னும் அந்த கத்தியை நம்ம ஹீரோ சைடு தான் காட்டிக்கிருக்கா. நான் சென்ஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. சரி, அது ஓகே, நான் முதல்ல என்ன செய்யணும்னு நீ நினச்சிக்கிட்டு தரேன்னு சொல்லிட்டு அவள் கேட்டுக்கிருக்கா. என்னை பார்த்தா உன் சைடு வந்து சேர்ற ஆள் மாதிரியா இருக்கு, உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. எங்கிட்ட ஹீரோ பெருமை வச்சு விட்டுட்டு, இவளை என்ன சொன்னாலும் திருத்தவே முடியாது. நான் எக்ஸாக்டாக என்ன மீன் பண்ணுறேன்னு உனக்கு புரியுதா புரியலையா? நான் சொன்னதை அப்படியே செஞ்சால் போதும். இல்லை, நான் உன்னை வேஸ்ட்டாக எதுவும் பயன்படுத்த போகிறதில்ல. நான் சொல்கிறத நீ செஞ்சால் மட்டும் போதும். கொஞ்ச நேரம் கம்முன்னு இரு. நான் உன்னை எந்த ஒரு ஹார்ம் பண்ணுறதுக்கு நான் விரும்பவும் கிடையாது, புரியுதா? இவ இன்னும் நம்பவே முடியல ஹீரோ சொல்கிறத. இருந்தாலும் உன்னைய எப்படி நம்புறது? அது ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ இப்போ இருக்க பிளேஸ் ரொம்பவே எனிமிஸ் அதிகமாக இருக்குது. நீ இப்படியே முரண்டு பிடிச்சிருந்தேன்னு வச்சுக்கவேன், இன்னும் நமக்கு நிறைய ட்ரபுளாகத்தான் செய்யும். அதுக்கு அவ சொல்லிக்கிருக்கா, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நீ என்னென்ன சொல்லியோ அதெல்லாம் கேட்கறதுக்கு என்னால் எப்படா முடியும்? அதுக்கு சீலன் சொல்லிக்கிட்டு இருக்கா, நீ சொல்கிறதெல்லாம் நான் நம்பவே நேரம் நினச்சிக்க தெரியாடா. ஒரே ஒரு டைம் நீ என்ன பிளான் போகிறான்னு தெரிஞ்சிச்சு அப்புறம் இருக்கு உனக்குன்னு சொல்லிட்டு அவ சொல்லிக்கிருக்கா. இருந்தாலும் உன்னோட சதி திட்டம் ஏதோ ஒன்று போடுறான்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. நீ போடுற திட்டம்லாம் யாருக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு தானே இந்த அளவுக்கு பண்ணிக்கிருக்கேன்னு அவள் இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கா. முதல்ல இங்கேருந்து ஓடிரு. உன் நாக்கை கட் பண்ணுறக்குள்ள என்னை விட்டு தூரமாக போயிடறான்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ அதை கேட்டோன்னே, என்னது என்ன ஓட சொல்றியா? அதுவும் என் நாக்கை வேற வெட்டும் வேற சொல்லிக்கிறிக்கியா? என்ன யோசிச்சு தான் பேசிக்கிறிக்கியான்னு ஹீரோ கேட்டுக்கிருக்கான். இருந்தாலும் நீ இப்படி பேசுகிறத பார்த்தா உன் பேரண்ட்ஸ் வருத்தப்பட மாட்டாங்களா? ரேன்னு சொல்கிறான். அந்த பேரை கேட்டோன்னே அவளுக்கு சரியான ஷாக்கு. அப்படியே ஜீரனோட பாஸ்ட் மெமரிஸ் தான் காட்டிக்கிருக்காங்க. அவங்க அம்மா அவளை கையில் வச்சு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கா. இங்கிட்டு ஒரு எல்டர்கிட்ட தான் அவங்க அப்பாவும் சரி அம்மாவும் சரி வந்து கேட்டுக்கிருக்காங்க, மாஸ்டர் என்னாச்சு, என்னோட டாட்டர் நல்லா தானே இருக்கா, அவளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு கேட்குறா. அதுக்கு அந்த எல்டரை சொல்லிக்கிருக்காரு, அவளோட ஹெல்த் எல்லாம் ஃபைனாக தான் இருக்குது. பட் சொல்லப்போனால் இந்த குழந்தை ஒரு கொடூரமான விதியை சுமந்தான் பிறந்திருக்கு. இதோட ஃபேட்டை யாராலையும் மாற்றவே முடியாது. அதை கேட்டோன்னே அவங்க அம்மாவுக்கு சரியான ஷாக்கு. என்ன சொல்லிக்கிறீங்க நீங்கள், அப்படி ஏன் சொல்கிறீங்கன்னு அவள் தடுமாறிக்கிட்டே கேட்டுக்கிருக்கா. இங்கிட்டு அவர் சொல்லிக்கிருக்காரு, சரி அது ஓகே, நீங்கள் அவளுக்கு இன்னும் ஒரு பேர் கூட வைக்கலையா? அதுக்கு அவங்க அப்பா சொல்லிக்கிருக்காரு, இல்லை நாங்கள் இன்னும் எந்த பேரும் யோசிக்கலை. சரி ஓகே, அவளுக்கு ஜியோலன்னு பேர் வைங்க. இந்த நேம் பொசஸ் பண்ணியிருக்கிறது பவர்னு அர்த்தம். இந்த பேரை மட்டும் வச்சிங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கடுமையான குளிர் வந்தாலும் சரி இவளால் ஈஸியாக தாங்கிக்க முடியும். அப்படிப்பட்ட உறுதியோட எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் இவ சர்வே ஆவான்னு. இங்கிட்டு ஜியோலன் கத்திக்கிட்டு இருக்கா, மாம் டேட் என்ன முட்டாத்தனமாக இப்படி பேசிக்கிருக்கீங்க, அவர் சொன்னதெல்லாம் நீங்கள் நம்பலாமான்னு சொல்லிட்டு அவள் கத்திக்கிட்டு இருக்கா. அஃப்கோர்ஸ்
நீ அவர் சொல்கிறத நம்பித்தாமா ஆகணும். அவர் பெரிய மனுஷன்ல. அது மட்டும் இல்லை, அந்த எல்டர் அதை சொன்னதுக்கப்புறம் எங்கே போனார்னே தெரில தெரியுமா? அப்போ அவங்க அம்மா சொல்லிக்கிருக்காங்க அவளோட கன்னத்தை பிடிச்சிக்கிட்டு, சரி ஓகே, உன்னோட நேமை சேஞ்ச் தானே பண்ணணும், இது உன்னோட அஃபிஷியல் நேமாக இருக்குது, பட் நாங்கள் உனக்கு ஒரு பிரைட்டான நேம் வைக்கிறோம்னு சொல்லிட்டு நீ இப்போ ரொம்பவே எங்கே இருக்க. அது மட்டும் இல்லை, எங்களுக்கு க்யூட்டாகவும் ரொம்ப பிரைட்டாகவும் ஒரு நேமை யோசிச்சு வைக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உனக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய நேம் ரேண்ட்ரன்னு ஹீரோ கூப்பிட்ட அதே நேமை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும் இந்த வின்டர் எப்போ வேணாலும் வரலாம் போகலாம், பட் உன்னோட அழகு இங்கே எப்பயும் போகாதுன்னு அவங்க சொல்லிக்கிருக்காங்க. அப்போ ஜீரன் உங்கள் அம்மா பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கா, நீங்கள் இப்படியெல்லாம் ஐஸ் வைக்காதீங்கன்னு, உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் வராது. அப்படி வந்துச்சு எல்லாத்தையும் நான் ஃபஸ்ட்டு நின்று இந்த ரேண்ட்ரன்னே பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு அவள் சொல்லிக்கிருக்கா. அவள் அப்படி சொல்லி முடிச்சு அடுத்த சீனில் பார்த்தா அவள் அப்படியே ஷாக்காக பார்த்துக்கிருக்கா. அவள் கண்ணு முன்னாடியே அவளோட வீடெல்லாம் எரிஞ்சு போச்சு. கீழே அவங்க அப்பா அம்மா எல்லாம் கொடூரமாக கொண்டிருக்கானுங்க. இங்கே இவள் அழுதுகிட்டு இருக்கா, மதர் ஃபாதர் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு. அப்போ பின்னாடிந்து ஒரு கால் தெரியுது. அங்கேருந்து ஒரு வாய்ஸ், இந்த கேர்ள் தான் அந்த ரேர் பிளட்டில் இருந்த சைல்டா. இவள் அழுதுகிட்டே உட்காந்துருக்கா. திரும்பி பார்த்தா அந்த டீமன் ஸ்காலர் அவன் தான் பேசிக்கிருக்கான். உன்னோட நேம் தானே ஜியோலன், கரெக்டா? பார்த்தா அவன் ஒரு மாதிரி டெரராக பேசிக்கிட்டு இருக்கான். ஒரு மனுஷனோட விதியே சாதாரணமாக பிறந்து சாதாரணமாக சாகிறதான் இங்கே தலைவிதியாக இருக்குது. பட் நீ எங்களோட பிளானில் ஒரு முக்கியமாக ஒரு டூலாக இருக்க போகிற. அதை நினச்சி நீ பெருமைப்பட்டுக்க. உன்னோட வாழ்க்கையே இப்போ தலைகீழாக மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இங்கே அப்படியே கரண்டாக வந்தா ஹீரோட ஃபேஸுக்கு நேராக அவள் கத்தியை நீட்டி வச்சிருக்கா. அவள் கையெல்லாம் நடுங்கிட்டு இருக்கு. இருந்தாலும் ஹீரோ கிட்ட கேட்குறா, நீ யாரு? உனக்கு எப்படி தெரியும்? இந்த நேம் உனக்கு யார் சொன்னான்? என்னோட ஃபேமிலியை தவிர இந்த பேர் யாருக்குமே தெரியாது. ஹீரோ அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் சொல்கிறத நீங்கள் நம்புறீங்களா இல்லையான்னு தெரில, பட் என்னால் உனக்கு எதுவுமே இப்போதைக்கு சொல்ல முடியாது. நான் அப்படி சொன்னாலும் நீ நம்பவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கிட்டு ஹீரோ அந்த கத்தி தட்டி விட்டு அவன் வாட்டில் போயிட்டுருக்கான். போகும்போதே சொல்கிறான், இங்கே நான் சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லிட்டேன், இனி டிசிஷன் உன்னோட தான் சொல்லிட்டு ஹீரோ போயிட்டுருக்கான். ஹீரோ அந்த டோரை திறந்து வெளியே போகும்போதே சொல்கிறான், இங்கே பாரு, நான் பண்ண ப்ராமிஸ் அது ஒன்றும் எம்டியான ப்ராமிஸே கிடையாது. நல்லா கேர்ஃபுல்லாக டிசைட் பண்ணு. இங்கிட்டு ஹீரோ அந்த பிளேஸை விட்டு வெளியே வந்துட்டான். அவள் இன்னும் திங்க் பண்ணிகிட்டே இருக்கா, இவன் யார்? அப்போ ஹீரோட இருந்த மெமரிஸ் எல்லாம் திங்க் பண்ணி பார்க்குறா. அகாடமியில் இருந்தது, அப்புறம் இப்போ ஹீரோ அந்த எல்லா கேங்கையும் கொண்டு டெரராக இருந்தது, எல்லாத்தையும் பற்றி அவள் யோசிச்சதும் கத்தியை கையில் எடுத்து டேமிட். இங்கிட்டு அப்படியே பார்த்தா வேறு பிளேஸ் தான் காட்டுறாங்க. இங்கே கோஸ்டோட மேனர் நம்பர் 7 உட்காந்துருக்கான். அப்போ ஒரு டோர் திறக்கிற சவுண்ட் கேட்குது. அவன் திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்துருக்கான். டேமிட், இப்படி யாருக்கு தெரியாமையா நைட் டைமில் வருவீங்க? நாங்கள் சர்வைலன்ஸ் பண்ணுற இந்த டைமில் ஏன் அப்படி வந்துருக்கேன்னு அவன் ஹீரோ என்ன மைண்ட் செட்டில் வரேன்னு தெரியாமல் கூட பேசிக்கிட்டு இருக்கான். இங்கிட்டு அவனை பார்த்து சரியான ஷாக்கு. என்னாச்சு இன்ஸ்ட்ரக்டர், நீங்கள் ஏன் இப்போ இருக்கீங்கன்னு பார்த்தா ஹீரோ இன்னும் அந்த ரத்தத்தை கூட துடைக்கல. அவன் கண்ணெல்லாம் ரெட் கலராக எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இவனுக்கு கலங்கி போச்சு. என்னை விட்டுருங்க, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டுருக்கான். ஹீரோ அப்படியே போய் பெட்டில் படுத்துட்டான். டேமிட். இங்கிட்டு மார்னிங் டைமில் பார்த்தா இங்கே ஜாரோங்கும் சரி லீஜங்கும் சரி கன்னியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. பட் ஹீரோ அவன் பாட்டுக்கு நின்றுக்கிருக்கான். அப்படி நிற்கிறப்ப கூட ஹீரோ ஜீரோனை பற்றி தான் திங்க் பண்ணிக்கிருக்கான். எனக்கு தெரிஞ்சு அவள் கண்டிப்பாக இந்நேரம் கிளம்பியிருப்பா சொல்லிக்கிட்டு ஹீரோ அப்படியே அவனுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கான். அவளுக்கு அந்த டீமன் ஸ்பிரிட் மேலே உள்ள பகை உண்மையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறத இந்நேரம் நம்பியிருப்பா. இருந்தாலும் யாருன்னே தெரியாத ஒரு ஆளை அவள் எப்படி நம்புவா? இந்நேரம் இந்த ஜியோலன் மட்டும் இங்கே இருந்திருந்தா அவளுக்கு ஏதாச்சும் ஒன்று சொல்லி கொடுத்துருப்பேன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன மாதிரி ஒரு ஆள் சொல்கிறத அவள் எப்படி நம்புவா? எல்லாமே ஒரு சஸ்பீஷியஸாக இருக்கும். ஏன்னா அவள் ஆல்ரெடி என்ன டேஞ்சரஸான ஆள்னு வேற மென்ஷன் பண்ணான். அதனால நான் கொஞ்சம் அவளுக்கு டைம் கொடுத்தாகணும். ஹீரோ கடுப்பில் பார்த்துக்கிருக்கான். என்ன பண்ணுறது? அவன் மட்டும் இங்கே இல்லாமல் போனான் என்னால் எதுவும் பண்ணவும் முடியாது. நான் வேற என்ன பண்ணுறது? கிட்டத்தட்ட 200 வருஷமா நான் எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்.
பட் என்னால் இப்போ ஒன்றுமே முடியலைன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது எல்லாம் இந்த போட்டு வச்ச ஒட்டுமொத்த திட்டத்தையும் இப்போ கெடுக்க போறியான்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுக்கு மேலே அவனுக்கு கடுப்பு வந்துக்கிட்டு இருக்கு. இங்கிட்டு பார்த்தா அவர் பொண்ணு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோ ஏதோ திங்க் பண்ணுறத பார்த்து இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்குறா. அந்த டைமில் இன்னொரு வாய்ஸும் கேட்குது, இன்ஸ்பெக்டர் குட் மார்னிங்னு. ஹீரோ அப்படியே பார்க்குறான், யாரான்னு பார்த்தா ஜீவனன் தான் வந்துக்கிருக்கா. ஏய் உன்னோட நேம் சோசோ தானேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பற்றி இவ கேட்டுக்கிருக்கா. ஃபைன் குட் மார்னிங் சொல்லிட்டு ஜீவனன் வந்துக்கிருக்கா ஹீரோ கிட்ட. குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர், சாரி உங்கள் கிளாஸை இன்டரப்ட் பண்ணதுக்கு என்னை மன்னிச்சிருங்க சொல்லிட்டு அவள் சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஜியோலன் இன்ஸ்பெக்டர் நீங்கள் வந்துட்டீங்களா? இங்கிட்டு மொத்த பயிலும் அவங்கள ப்ராக்டிஸ் பண்ணிக்கிருக்கானுங்க. இங்கிட்டு ஹீரோவும் ஜியோலன் மட்டும் நின்று பேசிக்கிருக்கானுங்க. சரி ஓகே உங்களை கையை கொஞ்சம் கொடுக்குறீங்களான்னு அவள் கேட்குறா. அவள் ஹீரோட கையை வாங்கி உள்ள இன்டர்னல்ஸ் இருக்கான்னு அவள் செக் பண்ணிக்கிருக்கா. எனக்கு தெரிஞ்சு உங்கள் மெரிடியன்ஸில் எந்த ஒரு இன்னர் எனர்ஜி இருக்க மாதிரி எந்த ஒரு ட்ரேசஸுமே கிடையாது. அப்போ நீங்கள் சொல்கிறது உண்மைனா உங்ககிட்ட கியூஏ கிடையாதா? அப்போ நீங்கள் இன்னும் என்ன நம்பலையான்னு ஹீரோ கேட்குறான். இருந்தாலும் இது ரொம்ப ரெடிகுலஸாக இல்லையா? இப்படி எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் என்னை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணால் நான் எப்படி நீங்கள் பேசுகிற எல்லாத்தையும் என்னால் நம்ப முடியும்னு அவள் ஹீரோட கையை தட்டியே விட்டா. நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் நான் நல்லாவே முடிவு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லை, உன்னை டீமன் கல்ட் கிட்னாப் பண்ணோம்னு சொன்னியே அதுவும் பொய் தானேன்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து கேட்குறா. அது ஹீரோ சொல்கிறான், ஆமாம் நான் உங்ககிட்ட பேசுகிறதுக்காக நான் போட்ட பிளான் மட்டும்தான். என்ன பண்ணுறது, நீ இப்படி கண்டுபிடிப்பேன்னு நான் எதிர்பார்க்க கூட இல்லை. அதுக்கு அவ சொல்லிக்கிருக்கா, தெரியும் நீ என்னை அப்ரோச் பண்ணும்போதே நல்லாவே தெரியுது நீ ஏதோ ஒரு இன்டென்ஷன் வச்சுருக்க. அதுக்கு நான் தேவைப்படுறேன் அதானே? அது மட்டும் இல்லை, உன்னோட ஐடென்டிட்டி உன்னோட கோல் அது எனக்கு சுத்தமாகவே தெரியாது. இல்லை யாராவது ஒரு ஆளை டார்ச்சர் பண்ணுறக்காக நான் தேவைப்படுறேன்னா நான் அவன் கேட்குறா. இங்கிட்டு ஹீரோ அப்படியே பார்த்துக்கிறேன், இவெல்லாம் என்னத்த பண்ணுறது. அது மட்டும் இல்லை, நீ சொல்கிறது பொய்யா மட்டும் இருந்துச்சு. உன்னை கேப்சர் பண்ணி நான் உன்னை கொடூரமாக சித்திரவதை பண்ணி எல்லாத்தையும் வர வைக்கலாம் தான் பார்த்தேன். பட் உங்ககிட்ட அது எதுவுமே யூஸ் ஆகாதுன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. சரி வா கொஞ்சம் தூரம் நடந்துக்கிட்டே பேசலாமான்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ சொல்லிக்கிருக்கான், ஹானஸ்டாக சொல்லணும்னா நான் நீ கிளம்பியிருப்பேன்னு தான் நினச்சேன். பட் இப்படியெல்லாம் வந்து பேசுவேன்னு நான் எதிர்பார்க்க கூட இல்லை. அதுக்கு அவ சொல்லிக்கிருக்கா, நிச்சயமா உன்ன மாதிரியே நான் ஒரு ஆளை யாரா நம்புவா? திடீர்னு அவள் வாய்ஸ் ஏற்றி பேசிக்கிட்டு இருக்கா. சரி அது ஓகே, மற்ற எதையும் பற்றி கவலைப்படாமல் ஏன் அந்த டீமானிக்கல்ட்டை வச்சு என்கிட்ட வரலாம்னு நினச்ச சொல்லு. அது மட்டும் இல்லை, சொன்னியே ஒரு வேர்டு, அதை நீ கீப்பப் பண்ணுவியா? அந்த டீமானிக்கல்ட்டை ரிவெஞ்ச் எடுக்கிறக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணுவோம் மேலே சொன்னியே, அதெல்லாம் பொய் இல்லை தானே? அதை கேட்ட ஹீரோ அப்படியே பார்த்துக்கிருக்கான். ஹீரோ அப்படியே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். என்னது ப்ராமிஸை கீப்பப் பண்ணுவோண்ணா? நான் ப்ராமிஸே பண்ணுறேன் சொல்லிட்டு அவன் சிரிக்கிறான். நான் எப்பவுமே கொடுத்த வாக்க மீறினதே கிடையாது, புரியுதா? ஜீலன் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிருக்கா. இருந்தாலும் இப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியாது. அவ கண்ணை மூடி பாஸ்ட் திங்க் பண்ணி பார்த்துக்கிருக்கா. கடைசி நிமிஷத்தில் இப்படி நீ எதுவும் உளராமல் மட்டும் இருந்தேன்னு வச்சுக்கே எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். நான் நேற்று நைட்டு முழுக்க அதை பற்றி தான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் என்னால் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே முடியலன்னு அவ சொல்லிக்கிருக்கா. என்னோட இந்த செல்ல பேர் எப்படி உனக்கு தெரியும்? அந்த பேர் இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாது, என் ஃபேமிலியை தவிர. ஏன் அந்த டீமானிக் கல்ட்டில் சேர்ந்த அவனுங்களுக்கு கூட தெரியாது, தெரியுமா? ஹீரோ அப்படியே மேலே வானத்தை பார்த்துக்கிருக்கான். அப்போ தான் அந்த பேர் எப்படி தெரியும்னு காட்டுறாங்க. அவள் லாஸ்ட்டாக ஒன்று சொல்லணும்னு சொன்னது இதே தான். அவள் லாஸ்ட்டாக மறைய போகிற டயத்தில் ஹீரோ பார்த்து சொல்கிறா, உனக்கு என்னோட பேரண்ட்ஸ் வச்ச நேம் என்னன்னு தெரியுமா? நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது அந்த ஹாப்பியஸ்டான என்னோட மெமோரிஸ் அந்த டைமில் இருக்க அந்த கொஞ்ச நாள் மட்டும்தான் தெரியுமா உனக்கு? என்னோட நேம் ரன் ரன், இதுதான். இதோட நேம் ஷைனிங் ஆர்ச்சைல்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஹீரோ கண்ணீரோடு அதை கேட்டுக்கிட்டே இருக்கான். இங்கிட்டு இவ கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டே இருக்கா. என்ன எனக்கு கொஞ்சம் கூட அது சூட்டாகலைன்னு நீ நினச்சிக்கிட்டு தெரியா? இருந்தாலும் என்ன மறந்துடாதேன்னு சொல்லிட்டு அவ சொல்லிக்கிருக்கா. இங்கே நான் அனுபவிச்ச பெயின் எதையுமே நான் மறக்க போகிறது கிடையாது. பட் இங்கேருந்து வரக்கூடிய ஸ்மெல் ரொம்ப நைஸாக இருக்குல்லன்னு சொல்லிட்டு அவ சொல்லி ஹீரோ சமாதானப்படுத்திக்கிருக்கா. இங்கே ஹீரோ அதெல்லாம் கேட்டதும் நான்
உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். நீ என்ன நம்பு. என் சைடு நிலைன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிக்கிருக்கான்.